சுமத்ரா தீவுக்கரையில் நிலநடுக்கங்கள், இலங்கையில் சுனாமி அபாயம், எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. யாழ் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு 13 மணி நேரம் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. யாழில் இளைஞன் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போலீசார், குற்றம் சாட்டும் உறவினர்கள். செவ்வந்தியுடன் ராஜபக்சக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை, சமல் ராஜபக்ச திட்டவட்டம். தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடையும் சாத்தியம், மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். அமைச்சர் விசாரணைக்கு விரும்பவில்லை, பிரதி அமைச்சருக்கு பதிலளித்த சாணக்கியன். யாழ்தேவியின் ரயிலின் தலைமை கட்டுப்பாட்டாளர் கைது. அடுத்து கொலை செய்யப்பட உள்ள தமிழர், மிதிகம லசா மரணத்தில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். யாழில் அதிகரிக்கும் மீட்டர் வட்டி, மக்களிடம் அவசர கோரிக்கை. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாளமுக்கமாக வலுவடைந்து இன்று அதே பிராந்தியத்திற்கு மேலாக மட்டக்களப்புக்கு கிழக்காக சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இத்தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் நாளைய தினம் ஒரு ஆழமான தாளமுக்கமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் அக்டோபர் 27ஆம் தேதி காலை அளவில் தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு சூறாவளியாகவும் வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பிற்கான காலநிலை தொடர்பில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்பின் தொடர்ந்தும் வரும் 48 மணித்தியாலங்களில் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் கடற்றொழிலாளர்களும் இவ்விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தின் 4 மாவட்டங்களிலும் நாளைய தினம் 13 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய 4 மாவட்டங்களிலும் காலை 6 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மன்னார் 220 கிலோவாட் மின் பரிமாற்ற வடத்தினை மாற்றியமைப்பதற்கான வேலைகளிற்காக வடமாகாணத்திற்கான 132 கிலோவாட் வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பானது துண்டிக்கப்பட உள்ளதால் இந்த மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. இதேவேளை எதிர்பார்த்ததை விட வேலை முன்னதாகவே முடிந்தால் திட்டமிடப்பட்ட நேரத்தை விட முன்னதாகவே மின்சாரம் வழங்கப்படும் என மின்சார சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய சுனாமி தயார்நிலை ஒத்திகையை நவம்பர் 5ஆம் தேதி நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட தெரிவித்துள்ளார். கடந்த 1 மாத காலப்பகுதியில் சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் பல சிறிய பூகம்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். சுனாமி தயார் நிலை குறித்து முப்படையினர், போலீஸ், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில்
ஊடகங்களில் இணைந்து கொண்ட போதே பணிப்பாளர் நாயகம் இதனை தெரிவித்தார். நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த சுனாமி தயார்நிலை ஒத்திகையானது இந்திய பெருங்கடல் பிராந்திய சுனாமி எச்சரிக்கை முறைமையின் கீழ் உள்ள 28 நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சுனாமிக்கு தயாரான நாடு என்ற வகையில் களுத்துறை, மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு ஆகிய 4 மாவட்டங்களை பிரதானமாக கொண்டு ஏனைய மாவட்டங்களையும் உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடத்தப்படும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சுமாத்ரா தீவை அண்மித்த பகுதிகளில் ரிக்டர் அளவில் 6.5ற்கு மேற்பட்ட பூகம்பம் பதிவானால் நாட்டில் சுனாமி ஏற்படும் அபாயம் காணப்படுவதாகவும் அதற்கு தயார் நிலை அத்தியாவசியமானது என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகோட தெரிவித்தார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனிமுல சஞ்சீவ படுகொலை சூத்திரதாரி இசாரா சவ்வந்தியை வெளிநாட்டில் வைத்து இலங்கை போலீஸ் படையினர் கைது செய்ததை நாம் வரவேற்கின்றோம். இந்த இசாரா சவ்வந்தியுடன் ராஜபக்சக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் சமல் ராஜபக்ச தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், இசாரா சவ்வந்தியிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்த வேண்டும். பாதாள உலகக்குழுவினர் தமது விருப்பப்படி இசாரா சவ்வந்தியை இயக்கியுள்ளனர். அவரை சும்மா விட முடியாது. அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இசாரா சவ்வந்தியுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவரினதும் பேர் விவரங்களையும் அரசு வெளியிட்டு அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இசாரா சவ்வந்தியுடன் ராஜபக்சக்களுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. சமூக ஊடகங்களில் வெளிவரும் போலி தகவல்களை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர எதிர்க்கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். சமீபத்தில் கொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்தை அடிப்படையாக கொண்டு குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கொடிகாமத்தில் கிணறு வெட்டிய மண்ணை வெள்ளம் தேங்கும் இடத்தில் கொட்டிக் கொண்டிருந்த இளைஞன் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக இளைஞனின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை இளைஞனின் தந்தை 1 மாத காலத்திற்கு முன்பாக நோய்வாய்ப்பட்டு இறந்ததாகவும் இளைஞனை உழைத்து தனது குடும்பத்தினரை பார்த்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். கொடிகாமம் பகுதியில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவாசகர் மதுஷன் என்ற இளைஞரை படுகாயமடைந்து ஆபத்தான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த சம்பவம் தொடர்பில் படுகாயமடைந்த இளைஞனின் உறவினர்கள் தெரிவிக்கையில், அப்பகுதியில் கிணறு ஒன்று தோண்டப்பட்டு வருவதாகவும் அங்கு சேர்ந்த மண்ணை அருகில் உள்ள கடையொன்றின் முன்பாக வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அவ்விடத்தில் மண்ணை கொட்டுவதற்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வந்து அந்த மணலை பறித்துக் கொண்டிருந்த வேளையே கடற்கரையில் நின்று போலீசார் இளைஞன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். போலீசார் அவ்விடத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய தேவையில்லை. சந்தேகமெனில் அருகில் வந்து விசாரணை செய்திருக்கலாம். உளவு இயந்திரத்தில் தப்பிச் செல்ல முற்பட்டவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தோம் என தற்போது போலீசார் கூறுகின்றனர். உளவு இயந்திரம் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய வாகனமா? அதில் மணலை ஏற்றியவாறு தப்பியோட முடியுமா? போலீசார் இலகுவாக துரத்தி பிடித்து விடுவார்கள். ஆனால் இதனை செய்யாது கிணறு வெட்டிய களிமண்ணை பறித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் மீதே சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். உளவு இயந்திரத்தை துரத்தி சுடுவது எனில் பின்பகுதியிலிருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் உளவு இயந்திரத்தின் பக்கவாட்டில் இருந்தே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உளவு இயந்திரத்தின் சில்லுகளில் பக்கவாட்டில் இருந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட அடையாளங்கள் காணப்படுகின்றன என தெரிவித்தார். கேள்விக்குரிய மதுபான உற்பத்தி உரிமம் தொடர்பான விவாதங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்தியதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் இந்த விடயம் தொடர்பில் பதிவொன்றை இட்டுள்ளார். அந்த பதிவில் பிரதியமைச்சர் நாடாளுமன்றத்தை தவறாக வழிநடத்துகிறார் என்றும் நேற்று அவர் ஒரு தனிப்பட்ட அறிக்கையை வாசித்தார். ஒரு சிறப்புரிமை பிரச்சினை அல்ல என்றும் கூறினார். இவ்விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தின் பிரதி சபாநாயகரும் உறுதிப்படுத்தினார். இந்த விடயம் தொடர்பில் விசாரணை செய்யும் சிசிடிவி ஆவணங்களை சரிபார்க்கவும் அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அமைச்சர் விசாரணையை விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. அதனால்தான் அவர் முதலில் ஒரு சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்புவதை தவிர்த்தார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதியமைச்சர் சத்ரங்க அபேசிங்கவின் கூற்றுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இந்த விடயத்தை பதிவிட்டுள்ளார். கேள்விக்குரிய மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து விவாதிக்க கிங்ஸ்பரி உணவகத்தில் தொழிலதிபர் ஒருவரை பிரதியமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நஜித் இந்திய சந்தித்ததாக கூறி முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க இந்த கருத்தை வெளியிட்டார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று நாடாளுமன்றத்தில்
சிறப்புரிமை பிரச்சினையை எழுப்பிய பிரதி அமைச்சர் அபேசிங்கர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனின் கருத்துக்களால் தனது நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் இதற்கு சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடமை நேரத்தில் மது அருந்திய குற்றச்சாட்டின் பேரில் யாழ்தேவி ரயிலின் தலைமை ரயில் கட்டுப்பாட்டாளர் ஒருவர் ரயில் பாதுகாப்பு அதிகாரிகளால் இன்று பிற்பகல் அனுராதபுரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கேசன்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த இந்த ரயில் பிற்பகல் 2:40 மணியளவில் அனுராதபுரம் ரயில் நிலையத்தை அடைந்துள்ளது. இதன்போது அவர் மது அருந்தியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் சட்ட வைத்திய அதிகாரி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். யாழ்தேவி ரயிலுக்கு வேறொரு கட்டுப்பாட்டாளர் நியமிக்கப்பட்ட நிலையில் அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டையை நோக்கி புறப்பட்டுள்ளது. யாழில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மாபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எனக்கு தரலாம் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டி அல்லது சொத்துக்களை இழக்கச் செய்தவர்களும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம் என அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பணத்திற்காக வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள், போதைப்பொருள் கடத்தல்களில் ஈடுபடுபவர்கள், வட்டிக்கு பணம் வழங்கியவர்கள் தொடர்பில் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 8 பேருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பித்துள்ள போலீசார் அவர்களில் 5 எதிராக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில், 3 எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட உள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளின் தீவிரவாதத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் போதைப்பொருள் விற்பனையிலிருந்து பெறப்படும் பணம் சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுவதுடன் மீட்டர் வட்டி வணிகம், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, குழு சண்டைகள் போன்ற குற்றச்செயல்களில் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பத்தேகம பிரதேச சபையின் உபதலைவர் சமன் சி லியனகே கொடூர தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை இனந்தெரியாத நபரொருவரால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் தனது மனைவியுடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது பத்தேகம கொடகந்த பகுதியில் வீதியை மறைத்து அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உபதலைவர் தற்போது காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதுடன் தாக்குதல் தொடர்பில் பொத்தல போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்தேகம பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவரை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பாக பொத்தல போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோப்பாய் சந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக கோப்பாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் தனியார் பேருந்து, ஹைஸ் ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன குறித்த சந்தையில் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பில் இருவரை கோப்பாய் போலீசார் கைது செய்துள்ளனர். விபத்து சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பிரதான பேருந்து தரைப்படத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நுவரெலியா பிரதான பேருந்து தரைப்படத்திற்குள் உள்நுழையும் பிரதான பேருந்துகள் அனைத்தும் வழக்கம் போல் தரைப்படத்திற்குள் உள்நுழையாமல் குயின்ஸ் எலிசபெத் வீதி, லோஷன் வீதி மற்றும் பிரதான வீதியூடாக சுற்றி வந்து முன்னதாக பேருந்து தரைப்படத்தில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியேறும் பேருந்து நிலைய நுழைவாயில் ஊடாக உள்ளே செல்ல வேண்டும் எனவும், அதேபோல் முன்னதாக உள்நுழையும் பேருந்து நிலைய நுழைவாயிலின் மூலம் வெளியே செல்ல வேண்டும் எனவும் புதிய சட்ட விதிமுறைகளை அமுல்படுத்தினர். அதேபோல் பேருந்து தரைப்படத்தினுள் பேருந்துகளை நிறுத்துவது குறித்தும் புதிய சட்டங்களை பேருந்து சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் கூறியதால் இன்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இதற்கு மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் நுவரெலியா தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் விசேடமாக கலந்துரையாடி இதற்கு உரிய தீர்வு பெற்றுத் தருவதாக போலீசார் கூறியதை அடுத்து பேருந்துகள் முன்னதாக பேருந்து நிலையத்தில் நுழைவாயில்களை பயன்படுத்தியது போல் பயன்படுத்தி வருகின்றனர். இதுகுறித்து பேருந்து சாரதிகளும் நடத்துனர்களும் கூறுகையில் தற்போது அமல்படுத்தப்படுகின்ற சட்டமானது பாரிய சுற்று வீதி ஒன்று, அத்துடன் நுவரெலியா கண்டி வீதியானது எந்த நேரமும் போக்குவரத்து நெரிசலான வீதியாகும். இதில் இதனூடாக சென்று நுவரெலியா பேருந்து தரைப்படத்திற்கு வருவது சாத்தியமற்றதாகும் என தெரிவித்தனர்.
சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசாவின் நெருங்கிய நண்பரான கணேஷ் அடுத்து கொலை செய்யப்பட உள்ளதாக புலனாய்வு பத்திரிகையாளர் சாலியடி ரணவக்க சர்வதேச புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி வெளிப்படுத்தியுள்ளார். யூடியூப் சேனல் ஒன்றில் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை தொடர்பில் நடந்த கலந்துரையாடலில் அவர் இவ்விடயத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர்களான ஹரகட்டா, மிதிகம ரூபான், லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா ஆகியோர் ஒரே ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பதோடு உறவினர்கள் எனவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயங்கள் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த பத்திரிகையாளர் கணேஷ் சாரதியாகவும் பணியாற்றி வந்துள்ளார். சன்சைன் சுந்தா என்பவரை தாக்கி சிறைக்கும் சென்றுள்ளார். ஹரகட்டா, மிதிகம ரூபான், லசந்த விக்ரமசேகர் ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் பல குற்றச்செயல்களில் சேர்ந்த சொத்துக்கள் மற்றும் பணம் முழுவதும் தமிழரான கணேஷ் வசம் காணப்பட்டுள்ளது. ஹரகட்டா, மிதிகம ரூபான் ஆகிய பாதாள குழுவை இணைந்து லசந்த விக்ரமசேகரவை வெலிகம பிரதேச சபைக்கு போட்டியிடவும் அவரை தலைவராக்கவும் பெரும் முயற்சி எடுத்துள்ளது. மிதிகம லசா பிரதேச சபை தலைவரான பின்னர் இந்த குழுவினருடன் இருந்து ஒதுங்கியுள்ளார். அண்மையில் லசந்த விக்ரமசேகர் கணேசுக்கு அவரின் பேரில் ஹோட்டல் ஒன்றையும் வாங்கிக் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் கணேசிடம் இந்த பணம் இருப்பதால் கட்டாயம் அடுத்து இவர் கொல்லப்படுவார் என புலனாய்வு தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசா மாணிக்கக்கள்ளு தோண்டும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஹெக்குனதுரை இந்திக என்பவருக்கு மிதிகம லசாவை கொலை செய்வதற்கான ஒப்பந்தம் வழங்கப்படுகிறது. அவர் தற்போது வெளிநாட்டில் வசித்து வருவதாகவும் மிதிகம ரூபனின் நண்பர் எனவும் தெரிய வந்துள்ளது. துப்பாக்கிதாரிகள் அகுங்கம பகுதியிலிருந்து வந்து வெலிகம பிரதேச சபையை தாண்டி சென்று பொல்லத்துற மோதிர பாலத்திற்கு அருகில் துப்பாக்கிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். குறித்த பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. துப்பாக்கிச் சூட்டிற்காக ரிவால்வர் வகையான துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிதாரி நன்றாக பயிற்சி பெற்ற ஒருவர். இந்த நிலையில் துப்பாக்கிதாரியின் கைவிரல்களில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. எவரேனும் அவரின் கையை பிடித்தால் கைரேகை அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காகவே இவ்வாறு கைவிரல்களில் பிளாஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. மிதிகம ரூபானின் ஆயுதங்களை காட்டிக் கொடுத்தது மிதிகம லசா என்ற நம்பிக்கையில் குறைத்த கொலையை மேற்கொண்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்தியாவிலிருந்து லசந்தவின் மனைவிக்கு கடந்த 21ஆம் தேதி வந்த தொலைபேசி அழைப்பில் 22ஆம் தேதி லசந்தவை கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனைவியும் அவரை எங்கும் போக வேண்டாம் என தெரிவித்திருந்த நிலையில் பின்னர் மனம் மாறியவர் கெப் வாகனத்தில் தனது சாரதியுடன் வளமையாக வரும் வழியை விடுத்து சபைக்கு சென்றுள்ளார். லசந்த விக்ரமசேகரவுக்கும் இந்தியாவிலிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ள நிலையில் அவர் அதற்கு பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது என தெரிவித்துள்ளார்.